முக்கிய IRGC உளவுத்துறை தலைவர் பலி உறுதி செய்த ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் மஜித் காதேமி கொல்லப்பட்டுள்ளார். வடகொரியாவில் இருந்து ஈரானுக்கான ஆயுத விநியோகம் கசிந்த உளவு தகவல். வீதியையே சந்தையாக மாற்றிய வியாபாரி, மக்கள் அவதி, கடுமையாக எச்சரித்து போலீசார் விடுவிப்பு. செங்கலடி நகருக்குள் யானை ஊடுருவி கடைகள் சேதம், மக்கள் பெரும் அச்சத்தில். மாவீரர் தீக்கதிரின் தந்தையாரின் பூத உடலுக்கு ஸ்ரீதரன் MP புகழ் அஞ்சலி. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். மஜித் காதேமி கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் திங்களன்று உறுதிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலிலேயே அவர் கொல்லப்பட்டதாக ஈரான் பாதுகாப்பு படை குற்றம் சுமத்தியுள்ளது. அவர் எங்கு கொல்லப்பட்டார் என்பது தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அதிகாலை வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் பலியாகியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானில் உள்ள ஷரீஃப் பல்கலைக்கழகத்தை குறிவைத்தும் வான்வெளி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரானுக்கு வடகொரியா இதுவரை எந்தவிதமான ஆயுதங்களையோ அல்லது இராணுவ தளவாடங்களையோ வழங்கவில்லை என தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க் சுன் வான் உளவுத்துறை தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். வடகொரியா ஈரானிடமிருந்து சற்று விலகி இருக்க முயற்சிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்ட போது வடகொரியா எவ்வித இரங்கல் செய்தியையும் அனுப்பவில்லை என்றும், புதிய தலைவராக முஸ்தபா கமேனி நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் பார்க் குறிப்பிட்டுள்ளார். வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள முக்கிய உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ஒரு புதிய தந்திரோபாய வெளியை பெறுவதற்கான முயற்சியாக வடகொரியாவின் இந்த நகர்வு இருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக வீதியில் மரக்கறிகளை இறக்கிய வியாபாரி ஒருவருக்கு போலீசார் கடுமையான எச்சரிக்கை வழங்கிய சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, தம்புல்லை பகுதியில் இருந்து மரக்கறிகளை கொண்டு வந்த குறித்த வியாபாரி வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட சித்தங்கேணி சிவன் கோவில் வீதியில் தனது வாகனத்தை நிறுத்தி அங்கு தான் மரக்கறிகளை இறக்கி தனது வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நடவடிக்கையால் அந்த வீதியில் இயங்கும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமங்களுக்கு உள்ளாகி வந்தனர். குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று மீண்டும் அதே போன்ற சம்பவம் இடம்பெற்ற போது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயந்தன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டார். தொடர்ந்து வட்டுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குறித்த வியாபாரியிடம் விசாரணை மேற்கொண்டதுடன் இனிமேல் பொதுமக்களுக்கு இடையூறாக இவ்வாறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர். எச்சரிக்கையின் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் வீதிகளை தனிப்பட்ட வியாபார தேவைகளுக்காக பயன்படுத்துவதை தடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி கருத்தம்பாலம் பகுதியில் காட்டு யானை ஒன்று நகருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த இந்த காட்டு யானை நேற்று அதிகாலை செங்கலடி பதுளை பிரதான வீதியூடாக நகருக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் விவசாய பொருட்கள் விற்பனை செய்யும் கடையொன்றை உடைத்து அங்கு இருந்த அரிசி மூடைகளை சேதப்படுத்தியுள்ளது. இதனுடன் அருகில் இருந்த மதில்கள், தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்களையும் உடைத்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி யானையை விரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக இரவு நேரங்களில் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகள் நகர பகுதிகளுக்குள் நுழையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. வவுனதீவு, ஆயித்தியமலை, கரடியனாறு, கொக்கட்டிச்சோலை, வெல்லாவெளி போன்ற பிரதேசங்களில் யானை தாக்குதல்களால் பல உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இதனால் கிராம மக்கள் தினமும் பயத்தில் இரவுகளை கழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமாராட்சி கிழக்கு கட்டைக்காட்டைச் சேர்ந்த மாவீரர் கடற்கரும்புலி மேஜர் தீக்கதிரின் தந்தையாரான அமரர் மரசுலின் அவர்கள் இயற்கை எய்திய நிலையில் அவரது பூத உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி நேற்று மாலை புகழஞ்சலி செலுத்தினார். கட்டைக்காட்டில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு நேரில் சென்ற ஸ்ரீதரன் எம்பி இறுதி மரியாதை செலுத்தியதுடன் அஞ்சலி உரையும் நிகழ்த்தினார். அஞ்சலி உரையின் போது அமரர் மரசுலின் அவர்கள் ஒரு மாவீரரின் தந்தையாக மட்டுமல்லாமல் தனது மகனை தேசத்திற்காக அர்ப்பணித்த தியாகி தந்தை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழீழ தேசிய தலைவர் வழிநடத்தலில் போராடிய மகனின் மூலம் தேசத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத பங்களிப்பை செய்த குடும்பமாக இது திகழ்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் இப்படிப்பட்ட தியாகி தந்தையின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று என்றும் அவரின் சேவையையும் அர்ப்பணிப்பும் என்றும் நினைவு கூறப்படும் என்றும் ஸ்ரீதரன் எம்பி உணர்வுபூர்வமாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர்.